உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? நீ என்ன பண்ற? சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப புத்திசாலி நினைப்பா. பிளாக்மெயில் பண்றியா? உன் மொத்த குடும்பமும் இங்க இருக்கிறதுனால ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி முயற்சி பண்ணாத. என்ன நீ தப்பு பண்ற. இங்க பாரு சக்தி, நீ தப்பு பண்ற. தப்பு நடக்குதுதான் ஆண்டி. ஆனா அதை விட பெரிய தப்பு வாயை மூடிட்டு அமைதியா வேடிக்கை பார்க்கறது. சில நேரத்துல பெரிய தப்பை தடுக்கிறதுக்கு சின்ன சின்ன தப்பை செய்ய வேண்டியது இருக்கும். நீங்க வேணா பாருங்க, எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க, கிலோ கணக்குல ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. இங்க பாருப்பா, நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? இந்த மனோரமா இருக்கால, ஃப்ரீயா யாரையோ ஆசீர்வாதம் பண்ண மாட்டா, புரிஞ்சுதா? உனக்கு நான் எதுக்கு தேங்க்யூ சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? இந்த சமூகத்துல எங்க பேரை நாசம் பண்ணதுக்கா, இல்ல எங்க குடும்ப மானத்தையே வாங்கினதுக்கா, இல்ல என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கா? அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற இங்க பாரு, நீங்க 2 பேரும் மனோரமா வரங்க. நீங்க ஏன் சித்திக்கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நானா உங்க சித்தி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன்? அவங்க தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க இப்ப உள்ள வாங்க. சக்தி, நீ என்ன பண்ற? எனக்கு உன்னோட எண்ணம் எதுவும் சரியா படல. வெரி ஃபன்னி. அதெல்லாம் விடுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதான் நான் உன்கிட்ட சொன்னனே, ரஞ்சன் இருக்கிறதுனால நீ சேஃபா ஃபீல் பண்ணலல. என்னோட சேஃப்டி ஒன்னும் உங்களோட பொறுப்பு கிடையாது. இருக்கு. உன்னுடைய கனவு, உன்னுடைய சந்தோஷம் அண்ட் உன்னுடைய சேஃப்டி என்னுடைய பொறுப்பு தான். ஆனா ஏன்? அது ஏன்னா நம்ம பார்ட்னர்ஷிப்பே முடிய போதுங்கிறப்போ நம்மளால ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிக்க முடியும்? நாம பார்ட்னர்ஸும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. நாம இனி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணல. ஆனா நீ எனக்கு சொந்தம். நான் உன் பின்னாடியே தான் சுத்துவேன், உன் சித்திக்கிட்ட சண்டை போடத்தான் செய்வேன், அந்த ரஞ்சனை அடிக்கவும் செய்வேன். நீங்க எல்லாம் செய்வீங்க. ஆனா எதுக்காக நீங்க இத்தனை நாளா என் பின்னாடி சுத்துனீங்களோ அதை மட்டும் செய்ய மாட்டீங்க. என்ன? டாக்டர் சிவா,
நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருப்பீங்களா? நட்பு தான் எல்லாத்தை விட ஸ்பெஷல். இந்த உறவு வேற எந்த இலக்கையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு உறவுக்கு நட்பு தான் ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உடைய முதல் மிஷன் உன் அக்காவுடைய கல்யாணத்தை நிறுத்துறது. அதுக்கப்புறமா சித்தப்பா சித்தி கிட்ட ரஞ்சன் பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்லணும். ஆனா இதை எங்க இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது? டாக்டர் சிவா, தெரியல. ஆனா சிவாவும் சக்தியும் ஒன்னா இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதோட ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது அதுக்கான வழி தானா பிறக்கும். போலாமா? சரி வா. ஹாய் ரஞ்சன். நான் இப்போ சக்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. நான் சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். எதுவா இருந்தாலும் தூரமா நின்னு கேளு. இல்லைன்னா ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தி அது வெறும் ட்ரெய்லர் தான். படம் இன்னும் பேலன்ஸ் இருக்கு தம்பி. சிவா, ஆ? போலாமா? போலாம் பாட்டி. ஒரு 2 நிமிஷம். ஹே ரஞ்சன், நலங்கு தான் முடிஞ்சிருச்சே, நீங்களாம் கிளம்புங்க. எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், நாங்க போயிடுவோம். முதல்ல நீங்க போங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேஷண்ட்ஸை பார்க்கணும்ல. முதல்ல நீங்க கிளம்புங்க. இல்லைன்னா நான் யாரை பார்க்கறனோ அவ பேஷண்ட் ஆயிடுவான். சிவா, நீ என்னப்பா சொல்ற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.